டாமினிக் அருண் அப்படின்றவருடைய டைரக்ஷனில் கல்யாணி பிரியதர்ஷன், நெஸ்லன் உள்பட பல நட்சத்திரங்களுடைய நடிப்பில் சமீபத்தில் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய சூப்பர் ஹீரோ, இன்னும் சொல்லணும் அப்படின்னா சூப்பர் விமன் கான்செப்ட் தான் இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா அப்படின்ற திரைப்படம். மலையாளத்தில் மட்டும் இல்லாமல் பல்வேறு மொழிகளையும் இந்த திரைப்படத்தை ஒரு பேன் இண்டியன் மூவியாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தியேட்டர்ஸில் ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. மலையாளத்தில் மின்னல் முரளி திரைப்படத்திற்கு அப்புறமா ஒரு சூப்பர் ஹீரோ திரைப்படம் ரிலீஸ் ஆகிருக்கிறதுனால இந்த திரைப்படத்தின் மேலே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அந்த எதிர்பார்ப்பை இந்த திரைப்படம் பூர்த்தி செஞ்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இந்த திரைப்படத்தினுடைய கதை. பெங்களூரில் கேரளத்தைச் சேர்ந்த சன்னி, நைஜில், வேணு அப்படின்ற 3 இளைஞர்கள் ஒரே வீட்டில் ஒன்றா வசிச்சுட்டு இருக்காங்க. சன்னி அப்படின்ற பெயரில் வரக்கூடிய நெஸ்லன் அவருடைய கதாபாத்திரம் காதல் தோல்வியை சந்திச்சுட்டு அதிலிருந்து மீண்டு கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய எதிர் வீட்டுக்கு புதுவரவாக வராங்க சந்திரா. அதாவது படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரமான கல்யாணி பிரியதர்ஷன் சந்திராவால் ஈர்க்கப்பட்டு அவங்களை பின்தொடரவும் செய்கிறாரு சன்னி. அதே நேரத்தில் சந்திரா கிட்ட சில அமானுஷமான விஷயங்கள் தென்படுறதையும் அவர் கவனிக்கிறாரு. ஒரு நாள் சந்திராவுக்கு ஒரு திடீர்னு எதிர்பாராத நேரத்தில் ஆபத்து வர அவரை பாதுகாக்கிறதுக்கு உடனே களமிறங்குறாரு சன்னி. ஆனால் அவர் சந்திராவை மீட்டாரா? அங்கே அவருக்கு காத்திருந்த சர்ப்ரைஸ் என்ன? சந்திராவை சுட்டி நடக்கக்கூடிய அந்த அமானுஷங்கள்லாம் என்னென்ன, அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்றது தான் இந்த மல்லுவுட்டின் தென்னிந்திய சினிமாவின் முதல் ஃபீமேல் சென்ட்ரிக் சூப்பர் ஹீரோ திரைப்படமான இந்த லோகா பார்ட் 1 சந்திரா திரைப்படத்தினுடைய கதை. ஓகே, படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நடிகர்கள் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் பவர் கொண்ட சந்திராவாக படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரத்தில் நடிகை கல்யாணி பிரியதர்ஷன், பறக்கும் ஆக்ஷன் காட்சிகளையும் தன்னுடைய அடையாளத்தை மறைக்க சாந்தமாக அனைத்தையுமே ஹேண்டில் பண்ணக்கூடிய இடத்திலையும் சூப்பர் ஹீரோயினாக கிட்டத்தட்ட காட்சிக்கு காட்சி மிரட்டுறாரு அப்படின்னே சொல்லலாம். முக்கியமாக ஆக்ஷன் காட்சிகளில் பெரும் சிரத்தை கொடுத்து உடைத்திருக்கக்கூடிய அவருக்கு தனியாக ஒரு ஸ்பெஷல் விசிலே போடலாம். இதற்கு முன்னாடி கல்யாணி பிரியதர்ஷன் நம்ம பார்த்த படங்கள் எல்லாத்தையுமே ஒரு மாதிரி கியூட்டான ரோல் தான் பண்ணியிருப்பாங்க. ஆனால் தன்னுடைய அடையாளத்தெல்லாம் மொத்தமாக அழிச்சிட்டு கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஹீரோயினாக வந்து நிற்கிறாங்க. ஆர்டிஸ்டாக ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் அவங்கள்ட்டேருந்து. பயந்த சுபாவம் கொண்டவராக தன்னுடைய வழக்கமான ட்ரேட்மார்க் அப்பாவித்தனத்தை வெளிப்படுத்தி கதாபாத்திரத்திற்கு கனக்கச்சிதமாக பொருந்தி போகிறாரு நடிகர் நஸ்லன். அங்கங்கே அவர் நிகழ்த்தக்கூடிய காமெடிகளும் படத்தினுடைய கலகலப்பிற்கு உதவி இருக்கு. சீரியஸ் காட்சிகளையும் அவருடைய உடல் மொழி தேரங்களை சிரிப்பொலிகளால் நிற்பது. பெண்களை வெறுப்பவராக படம் முழுக்க டெரர் வில்லனாக வரக்கூடிய சாண்டியினுடைய நடிப்பில் அவ்வளவு ஆழம். கிளைமேக்ஸ் காட்சியில் பெரும் கோபத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு வில்லனிசத்தில் கதகளி ஆட்டம் ஆடி இருக்காரு நம்ம மாஸ்டர். சாண்டி மாஸ்டர் நம்ம கலகலப்பாக பார்த்துருப்போம், டான்ஸ் கொரியோகிராஃப் பண்ணி பார்த்துருப்போம். ஆனால் அவருக்குள்ளே இப்படி ஒரு நடிகரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லியோ திரைப்படத்தில் ஓரளவு பார்த்துருப்போம். ஆனால் இந்த திரைப்படத்தில் பல படிகள் மேலே போய் மிரட்டியிருக்காரு மனுஷன். காமெடி காட்சிகளுக்கு பக்கபலமாக உடன் இருக்கக்கூடிய அருண் சூரியன், சந்து சலீம்குமார் நடிப்பில் குறை எதுவும் இல்லை. இவங்களை தாண்டி இந்த சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸை பெரிதாக கட்டமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கேமியோக்களும் தியேட்டர் கொண்டாடும் மூமெண்ட்டுகளாக மாறி இருக்கு. ஆனால் அந்த பெரிய பெரிய பிரபலங்களுடைய கேமியோக்கள் படத்தில் பார்க்கும்போது கொண்டாட்டமாக இருந்தாலும் அது படத்தில் எந்த அளவுக்கு இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு, அந்த கேரக்டர்களில் இருக்கக்கூடிய ஆழம் என்ன அப்படின்றதெல்லாம் ரொம்ப டீப்பாக யோசிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அப்படின்ற கேள்வி கண்டிப்பாக வராமல் இருக்காது. ஓகே, படம் தொழில்நுட்ப ரீதியாக எப்படி எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனல் பறக்கும் ஆக்ஷன் காட்சிகளை அத்தனை கோணங்களையும் கச்சிதமாக படம் பிடித்து மிரட்டி இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் நிமிஷ் ரவிக்கு கண்டிப்பாக ஒரு தனி சபாஷ் சொல்லியாகணும். பரபர முதற் பாதி ஆக்ஷன் யூனிவர்ஸ் கட்டமைப்பு என, நிதானமான இரண்டாம் பாதி என தன்னுடைய கத்திரியில் படத்தை பழிச்சிடுற அளவுக்கு பயங்கரமாக எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு படத்தொகுப்பாளர் சாமன் சாக்கோ. படம் நகர்ந்து கொண்டிருக்கையில் தனியாக கவனம் ஈர்க்கும் டிரான்சிஷன் நுட்பமும் குட் ஒன் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செம்மையாக கொடுத்திருந்தாரு. இசையில் சூப்பர் பவர் கொண்டு படத்தினுடைய உயிர் நாடியாக தாங்கியிருக்கார் இசையமைப்பாளர் ஜாக்ஸ் பிஜாய். இவருடைய இசையில் சமீபத்தில் வெளியான எல்லா திரைப்படங்களையுமே இவருடைய இசை தான் கவனிக்கத்தக்க ஒரு முக்கியமான அம்சமாக இருந்திருக்கும். அதற்கு தெலுங்குல வெளியான சரிபோதா சனிவாரம், மலையாளத்தில் வெளியான கிங் ஆஃப் கொத்தா ஆகிய பல திரைப்படங்களை உதாரணமாக சொல்லலாம். அந்த வகையில் இந்த திரைப்படத்திலுமே மனுஷன் மியூசிக்கில் பின்னி படல் எடுத்திருக்காரு. மாஸ் காட்சிகளுக்கு இவருடைய மிரட்டலான பின்னணி இசை சூப்பராக பலம் சேர்த்திருக்கு. படத்தினுடைய பெரும்பகுதி ஆக்ஷனில் விரியக்கூடிய அந்த பொறுப்பை உணர்ந்து ஸ்டென் குழு சண்டை காட்சிகளை ரொம்பவே நேர்த்தியாக புதுமையாக கோர்த்திருக்காங்க, செம்மையாக வடிவமைச்சிருக்காங்க. மல்லுவுட்டில் கட்டமைக்கப்படக்கூடிய முதல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் அப்படின்றதுனால கிராஃபிக்ஸ் காட்சிகளுக்கு தனி கவனத்தை கொடுத்து உடைச்சிருக்கிறது நல்லதொரு விஷுவல் அனுபவத்தையும் கொடுக்குது. பொதுவாக நம்ம ஊரில் ஹீரோ சண்டை போட்டாங்கன்னா ஓகே, புது ஹீரோ வந்தாலும் பரவாயில்ல அடிப்பார் அப்படின்ற மாதிரி ஏற்றுப்பாங்க. ஆனால் ஒரு ஹீரோயின் வந்து சண்டை போடுறாங்க அப்படின்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்கவே முடியாது. அது ஆக்ஷன் காட்சிகளையும் கிராஃபிக்ஸ் காட்சிகளையும் சேர்த்து ஒரு சூப்பர் விமன் வந்து இங்கே சண்டை போட்டால் நம்மளையும் வாயை பிறந்து பார்க்க வைக்க முடியும் அப்படின்ற மொத்தமாக படக்குழு சேர்ந்து நம்மளை நம்ப வச்சது மட்டும் இல்லாமல் மிரட்டி விட்டுருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். காமெடி அமானுஷ்ய காட்சிகளை வச்சு பில்டப் ஏற்றுறது அப்படின்னு முதல் பாதி விறுவிறுப்புக்கு பஞ்சம் இல்லாத பரபரவன நகருது. சூப்பர் பவருக்கு பின் இருக்கக்கூடிய காரணங்களை சொன்ன விதம், அதனை விளக்க எடுத்துக்கொண்ட ஃப்ளாஷ்பேக் கால அளவு என இயக்குனர் டாமினிக் அருண் நுணுக்கமான பணிகளை சூப்பராகவே செஞ்சிருந்தாரு. சந்திரா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு துடிக்கக்கூடிய பார்வையாளர்களை எதிர்பார்ப்பின் உச்சத்திற்கு கொண்டு போயிட்டு என்னது நாகார்ஜுனாவா அப்படின்னு கூலி படத்தினுடைய ஆடியோ லான்ச்சில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஷாக்கான மாதிரி நம்மளையும் திகைப்புக்கு உள்ளாக்கி
வெளிப்படுத்திய அந்த தருணம் இருக்கு இல்லையா, அடி போலீஸாரே அப்படின்னு சொல்லலாம். சூப்பர் ஹீரோக்களுக்கான பில்டப் இரண்டாவது பாதியில் நடக்கக்கூடிய விஷயத்திற்கு முதல் பாதியிலேயே சின்னதாக துப்பு கொடுத்திருப்பது என நம்ம யோசிக்காத பல விஷயங்களை திரைக்கதையில் சேர்த்து நுட்பமான பல பணிகளை மேற்கொண்டிருக்கு திரைக்கதையில் டாமினிக் அருண், சாந்தி பாலச்சந்திரன் அவங்களுடைய கூட்டணி. இப்படி படத்தில் சொல்கிறதுக்கு ஏகப்பட்ட பாசிட்டிவ்ஸ் இருக்குங்க, அவ்வளோ செம்மையாக எடுத்திருக்காங்க. பட் படத்தில் நெகட்டிவ்ஸே இல்லையான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் ஒரு படத்தை யாராலையும் கொடுக்கவே முடியாது. கண்டிப்பாக தேடி கடைஞ்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த படத்துலையும் சில பல குறைகள் தென்படும். அந்த வகையில் இந்த படத்தில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தினுடைய ஹீரோயின் கல்யாணி பிரியதர்ஷனுக்கும் இந்த கதைக்கும் முக்கிய வில்லன் யார், தொடக்கத்தில் கல்யாணி எங்கேருந்து வராங்க, என்ன பொருளை எடுத்துகிட்டு வந்தாங்க, கல்யாணி இருக்கக்கூடிய அந்த குழுவின் முக்கிய நோக்கம் என்ன அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளுக்கு அடுத்த பாகத்தில் பதில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டாக நழுவி போயிருக்காங்க. இது போக சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸ் கட்டமைக்கப்பட்ட விதம், ஃபேண்டசி விஷயங்கள் என எல்லாவற்றிலுமே ஹெவியாக மேற்கத்திய பாணி வாடை வீசுறது நேரிடலே. அதாவது பல மார்வல் படங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்க, அதாவது அந்த ஹாலிவுட் சூப்பர் ஹீரோ படம்லாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா திரைப்படத்தை நீங்கள் பார்க்கும்போது இது அந்த ஹாலிவுட் படத்தில் வந்ததில்ல, இது ஸ்பைடர்மேனில் பார்த்த மாதிரி இருக்கே, இது அந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்கே, இப்படி பல படங்களுடைய ரெஃபரன்ஸ் உங்கள் மண்டக்குள்ளே ஓடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா பல இடங்களில் ஹாலிவுட்டை இமிடேட் பண்ணி தான் அவங்க வந்து சீனே கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட மொத்தமாக படமாக பார்க்கும்போது நிறைய படங்களுடைய ஆதிக்கம் உள்ள தெரியுது, தாக்கம்னு சொல்லலாம் அதை. ஸோ இதெல்லாம் தாண்டி அதை ரீக்ரியேட் பண்ணுற அளவுக்கு, அதை யோசிக்க வைக்கிற அளவுக்கு இங்கே ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில் சக்ஸஸாகவும் இருக்கிறதுனால அதை நம்ம தாராளமாக ஏற்றுக்கலாம், அது ஒரு குறையாக சொல்லாமல். இதனை தொடர்ந்து வரக்கூடிய இரண்டாவது பாதியையும் கிளிஷே கலவரத்திற்குள்ள புகுத்தி சூப்பர் ஹீரோவை சற்றே சோம்பேறியாக்கியிருக்காரு இயக்குனர். அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்று அவ்வளோ சூப்பராக எடுத்துகிட்டு போயிட்டு செகண்ட் ஹாஃபில் என்னப்பா இது வழக்கம் போலையா அப்படின்ற மாதிரி லைட்டாக சொதப்பியிருக்காரு. பட் அதுவுமே பெருசாக தெரியல. இதுவே படத்தினுடைய வேகத்திற்கு ஒரு சின்ன சோதனையாக மாறி இருக்கு. மொத்தத்தில் இந்த லோகா சாப்டர் 1 சந்திரா திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எழுத்தில் சூப்பர் ஹீரோக்கள் சற்றே நார்மல் மோடுக்கு போயிட்டாலும் மேக்கிங், கதையோடைய ஐடியா என ஜொலிக்கக்கூடிய இந்த லோகா மல்லுவுட்டில் ஒரு யூனிவர்ஸை கட்டமைக்கிறதுக்கு நல்லதொரு ஆரம்ப புள்ளி. தேட்டரில் போயிட்டு பார்க்குற அளவுக்கு படம் ஒர்த்தா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா, பர்சனலி தயவு செஞ்சு போயிட்டு தேட்டரில் பாருங்கள். இது தேட்டரில் பார்க்க வேண்டிய படம் தான். நீங்கள் மொபைல் ஸ்க்ரீன்லையோ சிஸ்டம்லையோ டிவிலையோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்குமா அப்படின்றது தெரியாது. ஏன்னா இட்ஸ் எ கம்ப்ளீட்லி விஷுவல் ட்ரீட் அப்படின்னு தான் சொல்லணும். இங்கே நம்ம ஊரில் இவங்க சூப்பர் ஸ்டாராக அந்த படம் எவ்வளோ கலெக்ட் பண்ணிச்சு, யார் இங்கே தளபதி அப்படின்லாம் அடிச்சுட்டு இருக்கும்போது அங்கே மலையாளத்தில் அழகாக மின்னல் முரளி அப்படின்ற ஒரு செம்ம சூப்பர் ஹீரோ திரைப்படத்தை கொடுத்து அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ ஒரு விமன் சென்ட்ரிக் சூப்பர் ஹீரோ திரைப்படத்தையும் செம்மையாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு யூனிவர்ஸாக கட்டமைக்க போகிறாங்க அப்படின்றதுக்கான அறிகுறியை தான் இப்போ இந்த படத்தில் அவங்க காமிச்சிருக்காங்க. இதுலேயுமே ஏகப்பட்ட கேமியோக்கள் இருக்குது. ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய சூப்பர் ஹீரோ திரைப்படங்கள் இன்னும் அடுத்த லெவலில் இருக்கும் மேக்கிங்கில் அப்படின்றதுக்கு மலையாள திரையுலகம் இப்போயே ஒரு அச்சாரத்தை போட்டுட்டாங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் குடும்பத்தோடு போய் பாருங்கள், சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் கமர்ஷியல் ஆடியன்ஸாக இருந்து நீங்கள் வேறு மாதிரி ஏதாவது மசாலா திரைப்படம் எதிர்பார்த்து போனீங்கன்னா இது உங்களுக்கான திரைப்படம் இல்லை. மற்றபடி சினிமா லவர்ஸ்க்கும் சரி, நல்ல படங்களை ரசிக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் சரி, இந்த திரைப்படம் தேட்டரில் ஒரு ஆகச்சிறந்த சாய்ஸாக இருக்கும் அப்படின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த திரைப்படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்னா படத்தை பார்த்து உங்களுக்கு கருத்துக்கள் என்ன, ரிவ்யூ என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காம உடனே இப்போவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பண்ணி மறக்காம டிங் வைத்துருங்க.